Hey guys, இன்னைக்கு வீடியோவில் பத்திரி பேரிங் வித் சிக்கன் ரோஸ்ட் அண்ட் கோகோனட் மில்க் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு அத்தான்டிக் கேரளா டிஷ்ஷுன்னு சொல்லலாம். ஒரு டைம் வீட்டில் செஞ்சு தர சொல்லுங்கள், மறுபடியும் செஞ்சு தர சொல்லி நீங்களே கேட்பீங்க. ஸ்பைசியான சிக்கன் ரோஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி கோகோனட் மில்கில் ஊற வச்சு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு நான் ஆனியனு ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு, பச்சை மிளகா, இஞ்சி இது மூணுத்தையும் வீடியோவில் கட்டுற மாதிரி இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணக்குள்ள டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் பொறுமையாக கட் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாத்தையும் நீல வாக்கில் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சாச்சு. அடுப்பில் பேன் வச்சுக்கலாம். பேனில் இப்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். ரீஃபைண்ட் ஆயில் இருந்தால் ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கீறி வச்சுருக்க பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கிறேன். தென் கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, இஞ்சியும் இது கூடவே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா இஞ்சி பூண்டு வதங்கட்டும். இதோட அரோமா ரிலீஸ் ஆகிற டைமில் 2 கொத்து கருவேப்பிலையை இந்த மாதிரி உருவி ஆட் பண்ணிக்கிறேன். இது எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். இது 3ம் நல்லா ஓரளவுக்கு வதங்கி அரோமா ரிலீஸ் ஆகிற டைமில் 3 ஆனியனை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்ததை இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து ஆட் பண்ணிக்கோங்க. கட்டியாக இருக்கக்கூடாது. ஆனியன் வதங்கட்டும். இப்போ நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு. இது 4த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் இப்போது வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 1/2 kg சிக்கன் தான் எடுத்திருக்கேன். நல்லா மேரினேட் ஆகட்டும் ஒரு 10 மினிட்ஸ் போல். இப்போது ஆனியன் இங்கே ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சாப் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ தேவைப்பட்டால் மட்டும் ஆட் பண்ணால் போதும். இது கூடவே ஒரு டொமேட்டோவை அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். வதங்கிட்டே இருக்கக்குள்ள அடுத்த மசாலா ரெடி பண்ணிடலாம். 2 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தையும் ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கோங்க. இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே ஹீட்டில் இருக்கக்குள்ளேயே இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், 2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதையும் ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த ஹீட்லேயே நல்லா வறுப்படுற மாதிரி வறுத்துக்கோங்க. இதையும் தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஆனியன் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா எல்லா இடத்துலையும் மசாலா படுற மாதிரி ஆனியனும் சிக்கனும் ஒன்று படுற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. தேவைப்பட்டால் உப்பு பார்த்து உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஒரு 10 மினிட்ஸ் போல் நல்லா ஓரளவுக்கு வெந்து வந்த உடனே இதில் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சுருந்த மசாலாவே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் நல்லது. அடுத்து வறுத்து வச்சுருந்த மசாலாவே ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது இது எல்லாம் ஒன்று படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா மசாலாவும் ஒன்று பட்டு வர மாதிரி ரா ஸ்மெல்லாம் போகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் இந்த மாதிரி மூடி போட்டு வேக வைங்க. அப்போது மசாலாவோட ரா ஸ்மெல் எல்லாம் போய் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த டைமில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சிக்கன் வெந்திருந்தால் அப்படியே இறக்கிடலாம். இல்லைனா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி தளதளன்னு வரணும். இந்த ஸ்டேஜ் ஆனாலே சிக்கன் வெந்திருக்கும். நல்ல சாஃப்ட் குக் ஆகிருக்கும். இப்போது இது மேலாப்பில் ஒரு 2 பச்சை மிளகாவை ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்ச மாதிரியே கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தென் ஒரு 10 to 15 கருவேப்பிலை இலை, ஒரு கொத்து கொத்தமல்லி இலையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் ஒன்று பட கலந்து விட்டுக்கோங்க. ஆனியன் ராவாக இருந்துச்சுன்னா ஒரு 2 to 3 ஸ்லைஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சிக்கன் ரோஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பாலுக்கு தேங்காவை அரைச்சி பால் எடுத்து வைக்கிறது தான். அதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம்.
பத்திரியை ஆல்ரெடி சுட்டு வச்சாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா வச்சு பேரிங் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃப்யூச்சர் வீடியோ அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.